guys, welcome back to our channel. Today இந்த ரெசிபி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வச்சு தயிர் குழம்பு தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அது பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு கத்திரிக்காவை இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல வந்து 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. இப்போ ஒரு pan எடுத்துக்கோங்க. pan நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை 1 by 1 சேர்த்துக்கோங்க. எல்லா கத்திரிக்காவையும் சேர்த்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு, எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேருங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்படி நான் ஆல்ரெடி ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயையும் உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க. கத்திரிக்காவை நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி வந்து தயிர் 2 பேக்கெட் தயிரை ஒரு பவுலில் ஊற்றி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருக்கேங்க. அதையும் இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம். இப்போ வந்து தயிர் ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தயிர் சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் கத்திரிக்காய் தயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். எப்போதுமே நார்மலாக வைக்கிற குழம்பு மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி தயிர் குழம்பு வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்தோடு சாப்பிடும்போது அப்படி இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ, பாய்.